என்ன பிரசவமா? யார சொல்றான்? உன்னதான்டா. என்னதான்டா? இல்லங்க என்னதாங்க. ஏப்பா வழியில இப்படி துடிக்கிறான், நீ வெளியே உட்கார்ந்துட்டு இப்படி புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கியப்பா? சும்மா நடிக்கிறாங்க. ஆமா வழியில் துடிக்கிறான் நடிக்கிறாங்கிறீங்க. என்னங்க பின்ன நேத்துக்கு ப்ரோகிராம்ல அந்த துட்டு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல 15 பரோட்டா தின்னு இருக்கான். 15 பரோட்டா? 17 பரோட்டா சாப்பிட்டவனே சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். என்னது 17? 2 ஜாஸ்தி. நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. அந்த பணத்துக்கு 2 மாசம் வாடகை கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ என்னப்பா அவனால கத்த முடியலீங்க. அதான் எதிரொலியா? இவன் வேற. போயா தலைய பாரு, பிளே கிரவுண்ட் மாதிரி. இந்தியாவில நீங்க பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்ல. அபி உட்கார்ந்து இருக்கான் பாரு. இந்தா வந்து வாங்க மாட்டீங்களோ? நீ எதுக்கு இருக்க? யார்கிட்ட இருந்துற? இருடா படிச்சு சொல்றேன். படியேண்டா. யாரு? உனக்கு வந்த வாழ்வு பத்தியா? நேத்திக்கு அந்த கோயில்ல உன் கச்சேரியை கேட்டுட்டு உனக்கு ஒரு ரசிகை லெட்டர் போட்டிருக்கா. ராவோட ராவா. ரசிகையா? அப்பா என் பாட்டையும் கேட்டிருப்பா, என் பர்சனாலிட்டியும் பார்த்திருப்பா. பாட்டுக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா ஓகே, ஆனா பர்சனாலிட்டிக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னா உனக்கே தெரியும். இந்த லெட்டர் கொடு. டைரி எடு. ஏண்டா? எடுறா. டேய், இந்த 3 லெட்டர்ல இருக்கிற கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு பார். ஆமா, இந்த லெட்டர் எப்படி நம்ம வாசலுக்கு வந்தது? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? ஆனா இந்த 3 லெட்டரையும் எழுதினது ஒரு பொண்ணு தான். அந்த டைரி எடு. முதல் ரசிகை. வாங்க சார். என்னடி இம்ப்ரமேஷன் எல்லாம் வந்திருக்கேன்? ஒண்ணு இல்ல, சும்மாதான். சும்மா வரமாட்டியே. ஷாப்பிங் வந்த, அப்படியே உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னுதான். இன்ஃபர்மேஷன் இல்லாம அப்படி பேச வந்த விஷயம் என்ன விஷயமோ? ஒண்ணும் இல்ல, அங்க கீழே ஒருத்தர் பாடுவார்ல, அன்னை கூட என் கவிதையை பாடல. பேரு அவர் பேரு ரவி. ரவி. அவரை எங்க கோயில் ஃபங்க்ஷன்ல பாடுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோமா? நாங்கன்னா நான் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தேனா? அவர் பாட வந்த உடனே பயங்கரமா மழை வந்துருச்சு. முதல்ல ப்ரோக்ராம் பாட வந்திருக்காரு. எப்படி இருந்திருக்கும்? ஓடுறவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் நல்லா பாடுவேன், தயவு செஞ்சு நில்லுங்க, நான் நல்லா பாடுவேன்னு கெஞ்சின்னு கெஞ்சினாரு. அந்த மழையில யார் நிப்பாங்க? அந்த எமோஷன்லயே பாட ஆரம்பிச்சாரு பாரு. மழையெல்லாம் நின்னுடுச்சு. போன கூட்டம் மறுபடியும் ஒண்ணு செஞ்சிருச்சு. கடைசியா அவர் பாடி முடிச்ச உடனே எல்லாரும் கை தட்டினாங்க பாரு. சொன்னாரா? நேத்து நாங்க 2 பேரும் பீச்ல மீட் பண்ணோம். அப்பதான் அவர் என்கிட்ட எதை சொன்னாரு. பீச்ல மீட் பண்ணீங்களா? ராதா, நான் அவரை பார்த்தோன்னு எனக்கு காதல் வரல. நீ அவர் நல்லா பாடுவார்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவர் காலையில பாடும்போது கேட்டேன், மத்தியானம் பாடும்போது கேட்டேன், சாயந்தரம் பாடும்போது கேட்டேன், ராத்திரி பாடும்போது கேட்டேன். அவர் எப்பப்ப பாடுறாரோ அப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். நீதான் பார்த்திருப்பியே, அவர் கோயில்ல பாட வந்தப்போ அவருடைய கண், அவருடைய முகம், அவருடைய உடல்,
அவருடைய குரல். அந்த குரலை கேக்குறப்போ யாருக்குதான் அவர் மேல என்ன ஏமாந்துட்டியா? இதுக்கு மேல ஒரு வாய்ஸ் டேப் பண்ண முடியல. அதுக்குள்ள எங்க அப்பா வந்துட்டாரு. ஏய், நீ என்ன சொல்ல வந்தேங்கிறது எனக்கு தெரியும்டி. நீ என்ன சொல்ல நினைச்சியோ அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். Am I correct? அங்கே நினை பாக்குற, அவர் போயிட்டாரு. ஒண்ணும் கவலைப்படாத, உனக்காக எங்க மாமாட்ட சொல்லி அவரை டிவில பாட ஏற்பாடு பண்றேன். ஓகே? ஏய், எப்படியாவது அவரை பாடுறதுக்கு ஏற்பாடு பண்றீ? நீ அவர்கிட்ட பேசிருக்கிறியா? இல்லடி. ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டல, பின்ன விட. அப்ப செஞ்சுடலாங்கறியா? செய்திட வேண்டியதுதான். நம்பிக்கையான பார்ட்டி தானே? அது பொண்ணே சொல்லிருக்கா. பணம் வச்சிருக்கியா? ₹1 இருக்கு. ₹1 இருக்கா? 8 நாக்கு ஒரு தடவை செய்யலாம், ₹1 2 தடவை செய்யலாம். டேய், நம்பர் என்னடா? 441987. ஹலோ, என்னடா அது? யாரோ ஒரு பொண்ணு பேசுறா. யார் பேசினா உனக்கு என்னடா? நான் ஒரு பாடகன், தேனாம்பேட்டையில இருந்து பேசுறேன். இந்த நம்பருக்கு போன் பண்ணா டிவியில பாடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சுசீலாங்கிற ஒரு பொண்ணு சொன்னான்னு சொல்ல வேண்டியதானே? சீக்கிரம்டா. ஹலோ, வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? என்னது? வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? நான்சென்ஸ். போனை வச்சுட்டடா. ஆமாண்டா, வீட்டுல கிழவன் சௌக்கியமா கிழவி சௌக்கியமான்னு கேட்டா போனை வைக்காத என்ன பண்ணுவா? நீ எல்லாம் கிழவி கூட பேச லைக் ஏட்டனா தண்டம். பிளடி நான்சென்ஸ். இதே தாண்டா அவ்வளவு சொன்னா. சொன்னால எஸ், நாங்க தேனாம்பேட்டையில இருந்து பேசுறோங்க. கனிகாச்சல பொண்ணு சுசீலா இருக்காங்களே? ஆமா, அவ என் ஃப்ரெண்டு. சந்தோஷங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாக்க டிவியில பாடத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அவங்க தான் சொன்னாங்க. நீங்க யாருங்க? நாங்க சுசீலா வீட்டுக்கிட்ட இருக்கோம். என் பேர் செல்வம். என் ஃப்ரெண்டு ரவி நல்லாவே பாடுவாங்க. ரவி? கோவில் விழால கூட பாடியிருக்காங்க. அவன் பாட்டை கேட்டு மழை வந்து கூட யாரும் கலையினெல்லாம் பாத்துக்கங்க. சத்தியமாங்க, இதுக்கெல்லாமா போய் சொல்வேன்? கொஞ்சம் இருங்க, அவனையே பேச சொல்றேன். நீ அவர்கிட்ட பேசிருக்கிறியா? நான் ஏற்பாடு பண்றேன். ஹலோ, ஹலோ. 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 ஏய், அப்ப பிடிச்ச அலுவலாம் சொல்லிட்டு இருக்கியே, மறுபடியும் போனை வச்சிட போறாங்கடா. வேற காசு வேற இல்ல. நான் என்னடா பண்றது? அங்கிருந்து ஒரு பதிலும் இல்லையா? ஹலோ. ஹலோ. ஹலோ, நான் தான் ரவி பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன். நீங்க நான்சென்ஸ் திட்டிட்டீங்க. சீக்கிரம் விஷயத்த சொல்றேன். என்ன அங்க சத்தம்? ஒண்ணும் இல்ல, பேப்பர் கீழே விழுந்துருச்சு. அதை விடுங்க மேடம், எப்படியாவது டிவியில பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளை காலையில 10 மணிக்கு டிவி ஸ்டேஷனுக்கு வாங்க. தேங்க்யூ மேடம். இதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன். நீங்க நான்சென்ஸ் திட்டிட்டீங்க. எனக்கு அப்பவே தெரியும்டா, நீ ஒரு நாளாவது உருப்படியான காரியம் பண்ணிருக்கியா? அட்ரா,
இன்னொரு 50 பைசா இருந்தா இன்னொரு டெலிபோனாவது பண்ணிருக்கோம். நான் என்னடா பண்றது? பேசாத. ஏதோ ஒரு பொண்ணு போன் பண்ணி டிவி ஸ்டேஷனுக்கு வாங்கன்னாக்க நீங்க யாரு, உங்க பேர் என்ன ட்ரெஸ்ல வருவீங்க, இல்ல ட்ரெஸ் இல்லாத வருவீங்களா? டேய், கோவத்துல நான் முன்ன பின்ன பேசுவேன். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு வேணா பாரு, முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்க வர சொன்னீங்களாமே, நான் வந்திருக்கேன்னு சொல்ல போறேன். உன்னை செருப்பாலேயே அடிக்க போறேன். ஐயோ, செருப்பாலையா? பின்ன இருக்கிறத வச்சுதான் அடிக்க முடியும். உனக்காக தொடப்ப கட்டி எடுத்துன்னு வர முடியும். நீயே இப்படி சொன்ன எப்படிடா? நீ வேணா பாரு, நாளைக்கு அப்படிதான் நடக்க போகுது. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியும் துணையின்றி என்ன மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு மதுரை வைகை நதி கருவாப்பையா கருவாப்பையா நீ என்னை மட்டும் காதல் பண்ணு. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.